श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது ஞான விஞ்ஞான யோகத்தில் 27வது ஸ்லோகம். இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்தமோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்தமோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பரந்தப அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்றார். எதுக்குன்னு கேட்டால், அது அவனுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படின்னா பரந்தபன எதிரிகளை அழிப்பவனே, எதிரிகளை எரிப்பவனே அப்படின்னு கூட அதுக்கு பொருள் உண்டு. என்ன, எந்த அளவுக்கு அவனோட வேகம் இருந்தால் அவனுடைய ஒரு அம்பு எதிரியா இருக்கிறவனை நம்ம அழிச்சுடும் அப்படின்றத அப்படி அவனை சொன்ன, ஓ நம்மளுக்கு இவ்வளோ இருக்கா, இவ்வளோ சாமர்த்தியம் இருக்கா அப்படின்னு அவன் நினைப்பான். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அவன் முதல்ல அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னான், என்னால் சண்டை போட முடியாதுப்பா, எதில் இருக்கிறது எங்கள் தாத்தா பெரியப்பா பசங்க, பெரியப்பாவோட அவள்லாம் இருக்கா, மாமாலாம் இருக்கா, குருலாம் இருக்கார், இவரை போய் அடிக்க முடியுமா, அப்படியான்னு ஜெயிச்சு அப்படி என்ன ராஜ்யம், எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அம்பரா துணியை காண்டிபத்தெல்லாம் எடுத்து கழ வச்சுட்டு என்னால் முடியாது அப்படின்னு சொன்னா இல்லையா. அப்போ அவனை ஊக்கப்படுத்தணும், கண்டிப்பாக நீ சண்டை போட்டு தான் ஆகணும், ராஜான்னு சொல்லிட்டு பிரஜைகளை பரிபாலனம் பண்ண மாட்டேன்ற, வாட் இஸ் திஸ் அப்படின்னு பெருமாள் அவனை இஸ் சைடிங். பெருமாள் அவனை என்ன பண்ணுறார், விருப்பப்பட்டு வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு சண்டை போட மாட்டேன்றியா அப்படின்னு சொல்லுறதுனால அவனை ஊக்கப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீ ஒன்றும் அடிக்கிறவளே இல்லை, அவனுக்கு கர்மா வந்தால் அது தானாக ஜீவனை சரீரம் என்ன பண்ணுவோம், சரீரத்தை விட்டுட்டு ஜீவன் கிளம்பிட்டே இருக்கும். ஜீவனை நீ ஒன்றும் பண்ணவே முடியாது, அதை அழிக்க முடியாது, எரிக்க முடியாது. அது காற்று போல சர்வ வல்லமை புரிஞ்சது, எங்கே வேணா போகும், எப்போ வேணா போகும் அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது அடிக்கடி இந்த வார்த்தையை அவன்கிட்ட சொல்லுவார் பெருமாள், பரந்தப அப்படின்னு. சாதாரண சில சமயத்தில் கவுந்தேய அர்ஜுன அப்படின்னு கூப்பிட்டா கூட நிறைய சமயம் அவனை பரந்தபன்னு கூப்பிட்டு இந்த 700 ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்காருன்னு கேட்டால், அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன, அவனுடைய சண்டை போடுற திறமையை அது கூட அவன் என்ன பண்ணிக்கணும், மனசில் வளர்த்துட்டே இருக்கணும். அவன் என்ன சண்டை போடுவான் அது அவனுக்கு தெரியும் தான், ஆனால் சண்டை போட மாட்டேன்னு சொல்கிறான் இல்லையா, அதுக்காக அவனை இதை பண்ண என்ன சொல்லணும், அப்படி சொல்லி அவனை என்ன பண்ணுறாரு, அந்த எண்ணத்துலேருந்து அதை அப்படியே இருக பிடிச்சிக்கணும்னு அவனுக்கு சொல்கிறதுனால பரந்தப அப்படின்னு கூப்பிடுறார். அதாவது எதிரிகளை எரிக்கும் வல்லமை பொருந்தியவனே அர்ஜுன அப்படின்னு கூப்பிட்றார், பாரத அப்படின்னு கூப்பிட்டு. சர்க்கே சர்வபூதானி, பிறக்கும் பொழுதே சர்வபூதானி எல்லா பிராணிகளும் இச்சா துவேஷ சமுத்தேன. இச்சா துவேஷம், இச்சை என்று சொன்னால் விருப்பு, துவேஷம் என்று சொன்னால் வெறுப்பு. இந்த வெறுப்பு இது ரெண்டுத்துக்கு நடுவில் இதனோட அடிப்படையில் தான் அவளுக்கு என்ன கிடைக்கிறது, பிறப்பே கிடைக்கிறது. அதாவது வெறுப்பு நின்று உதித்த துவந்த மோகேன இரட்டை வடிவான மோகத்தினால் சம்மோகம் யாந்தி மோகத்தை அடைகின்றன. என்ன பண்ணுறது, சர்வபூதானின்னா எல்லா உயிரினங்களும் எல்லா பிராணிகளும் அது என்ன பண்ணுறது, இச்சா துவேஷ சமுத்தேன, இச்சை துவேஷம், இச்சை என்று சொன்னால் விருப்பு, துவேஷம் என்று சொன்னால் வெறுப்பு, இதுலேருந்து தான் உதித்தது என்னது இந்த பிறவி. ஏன்னா சென்று போன பிறவியில் கடைசியாக இந்த தேகத்திலேருந்து இந்த ஜீவன் கிளம்பும்போது அதுக்கு இந்த தேக வாசனையினால் என்னெல்லாம் விருப்பு இருந்ததோ அதையும் எடுத்துக்கொண்டு தான் செல்லும். அதை நம்ம பார்த்தோம். அப்படி எடுத்துன்னு போகும்போது அது என்னெல்லாம் இருக்கோ அது அடுத்த பிறவியில் அனுபவிக்கிறதுக்கு அது அடுத்த தடவையில் அங்கே வரும்.
எந்த பிறவியில் கிடைக்க போகிறதோ அதுக்கு ஏற்ப அந்த பழைய வாசனை இருக்கே அந்த வாசனையெல்லாம் இங்கே செயல்படுத்திக்கணும்னு தோணும். அப்படி இருக்குச்சு அந்த இச்சைன்றது வெறுப்பிலையும் அடிப்படையில் உண்டான இந்த பிறவியானதுனால அதையும் அனுபவிக்கணும், அதற்கேற்ப வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நம்ம அது யோசித்துண்டு வரோம். அதாவது விருப்பு வெறுப்பின் வசப்பட்டமையே இந்த பிறப்பு, இதில் அடிப்படையில் இருந்ததே இந்த வாழ்வு முறை அப்படின்னு சொன்னால் இந்த பிறப்புக்கு காரணமாவதனால் விருப்பு வெறுப்புகளிலேயே ஊறி அதிலேயே பிறப்பெடுத்து அதிலேயே வாழ்க்கையை முடித்து கொண்டு அந்த தோஷத்தினாலேயே மனம் போன போக்கில் போய் கோணல் மாணலாக எப்படி இருக்கான், கோணல் அடைந்து வெளி விஷயங்களையே உள்ளபடி அறிந்து கொள்ள முடியவில்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்தராத்மாவுக்கு ஜீவனுக்கும் அந்தராத்மா பெருமாள் தான் இருக்கிற அந்த மாதிரி சிறப்பான விஷயங்கள் இல்லை, வெளி விஷயங்களிலேயே கோணலான ஒரு எண்ண ஓட்டங்களை வளர்த்து கொண்டு அதையே சரியாக புரிந்து கொள்ளாமல் அப்படி இருக்க அதனையே உள்ளபடி உணரும் சக்தி இல்லாமல் போகிறது. எதுக்கு? இந்த மனசுக்கு. அதனால் இந்த மனசுக்கு உள்ளதுக்கு உள்ளபடி புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறதுனால அது எப்படி ஆத்ம விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும்? ஆத்ம விஷயம்ன்றது என்ன? ஜீவனுக்கு அந்தராத்மா இருக்குது. அந்த ஜீவனுடைய அந்தராத்மாக்கும் என்ன இருக்கு? அதனோட அந்தராத்மாவில் பெருமாள் இருக்கார். நம்ம நரகத்துக்கு போனாலும் இந்த ஜீவன் நரகத்துக்கு போனாலும் நரகத்தில் இருப்பார். இதுக்கு 4 அடி கசை கொடுத்தா அதில் போட்டு இருக்கிறான், அசிங்கத்துக்குள்ளே போயிட்டு பரட்டி எடுக்கிறான் அப்படின்னாலும் அந்த பெருமாள் அந்த ஜீவனோட அந்தரியாமையே பெருமாள் இருப்பார். அதே மாதிரி இந்த ஜீவன் சொர்க்கத்துக்கு போயிருக்கு, இந்திரலோகத்தில் பெரிய போக்கியத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அப்போவும் அந்த ஜீவனுக்கு அந்தரியாமையே பெருமாள் தான் இருப்பார். இதை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மனது அப்படி ஒரு செம்மைப்பட வேண்டும். மனது செம்மைப்பட வேண்டும் சொன்னால் இந்த விருப்பு வெறுப்பை இப்போயே விட்டுறணும். இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீரத்துக்கு இப்போ தெரியும் இதெல்லாம் பிடிக்கும், இந்த மாதிரி பளிச்சுன்னு இருந்தால் பிடிக்கும், நல்ல கலர் இருந்தால் பிடிக்கும், இருட்டானா பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இந்த விருப்பு வெறுப்புலேருந்து தாண்டினதுக்கு எது தேவையோ ஆசை அருமின் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி ஆசையெல்லாம் விட வேண்டும், எந்த ஆசையை பற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்ப பெரியவாளை அணுகி ஆச்சாரியர் அனுகிரகத்தில் ஆச்சாரியரை போய் ஒரு 10 தடவை ஆச்சாரியர் போரும்னு சொல்கிற வரைக்கும் சேவிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுபோல் சேவித்து எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், இதிலெல்லாம் ரொம்ப கிளேசமாக இருக்குது, ரொம்ப குழப்பமாக இருக்குது. அர்ஜுனன் பெருமாள்கிட்ட கேட்ட மாதிரி நம்மளும் நம்ம ஆச்சாரியரை தண்டனை சமர்ப்பித்து இதெல்லாம் குழப்பமாக இருக்குன்னா ஆச்சாரியர் பெரிய மனசு பண்ணி நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாகும். அப்படி சொல்லி கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அப்போ இச்சா துவேஷம் ரெண்டும் இல்லை, எதில் விருப்பம் இருக்கணும் எதில் வெறுப்பை வளர்த்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம மனதை செம்மைப்படுத்தினா அது என்ன செய்யும்னு கேட்டால் ஆத்ம விஷயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு தன்னை ஓரளவேனும் தயார் பண்ணிக்கொள்ளும். ஓரளவு நிறைய விஷயங்கள் தெரியாது, நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. இது ஓவர் நைட்டு. இப்போ இன்றைக்கி ராத்திரி 7 மணிக்கு இதை சொல்கிறோமா, இல்லை ராத்திரி 8 மணிக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னா 8 மணிக்கு சொன்னால் 9:15 இதெல்லாம் வராது. கண்டிப்பாக வரும், ஆனால் அதுக்கு நாள் பிடிக்கும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் வேறு எந்த வழியில் நம்ம இது வரைக்கும் வந்திருக்கிற ராஸ்தா இருக்கே பாதை, அது ஏதோ பாதை. அந்த பாதையில் கல் முள் கரடு என்னெல்லாமா இருந்திருக்கும். ஆனால் அதை தாண்டி இப்போ ஒரு ராஜபாட்டைக்கு வரணும்னு சொன்னால் இட் வில் டேக் சம் டைம். அந்த சம்டைம்ன்றது இப்போ ஈஸ்வர சித்தத்துக்கு ஏற்ப தான் நடக்கும், ஆச்சாரியர் அனுகிரகத்துக்கு உட்பட்டு தான் அது நடக்கும். அதனால் ஆத்ம விஷயத்தை எங்கே நம்ம அறிய முடியும் அப்படின்னு கேட்டால் இப்படி ஒரு முயற்சி செய்தால் மட்டும்தான் அறிய முடியும். திரிகால ஞானத்தை எப்படி அறிந்துக்கிறது? இப்போ அது வேற எங்கேயோ இருக்கு. திரிகால ஞானமெல்லாம் வேண்டாம். பெருமாள் என்ன சொன்னார்? வரப்போவது சென்று விட்டனவும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது வர்த்தமானம், பவிஷ்யாணி வரப்போகிறது, இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது போன ஸ்லோகத்தில். அதுபோல் அந்த சர்வபூதானி எல்லா பிராணிகளுக்கும் இச்சாத்வேஷ சமுத்தம் விருப்பு வெறுப்புகளுக்கு அடிப்படையிலேயே பிறவிகள் அமைவதால் ஆத்ம ஞானத்தை அறிய வேண்டும். அப்புறம் திரிகால ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையில் ஆச்சாரியர் அனுகிரகம் வேணும். அதிலேருந்து பகவத் ஈஸ்வர சித்தமும் அதற்கு கூடி வந்தாலே இதை நாம் பெற முடியும். அதற்கு விடாத முயற்சி தேவை அப்படின்றத பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். இதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தரப்போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.